தவக்குல் என்ற பதத்துக்கு விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற பொழுது அஸ்ஸிகத்து பில்லாஹ், ஒரு மனிதன் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது, அவனுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பதுதான் தவக்குல். ஒரு மனிதனிடத்துல இந்த தவக்குல் என்பது தீனுடைய மார்க்கத்தினுடைய அரைவாசி என்பதாக இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாமிய அறிஞர், சுமார் 96 புத்தகங்களை எழுதிய இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அத்தவக்குல் நிஸ்புத்தீன், மார்க்கத்தில ஒரு மனிதனுடைய முழு காரியங்களில் அரைவாசி தவக்குல் சம்பந்தப்பட்டது. இன்னும் அரைவாசி அல் இனாபா. அல் இனாபா, தவக்குல் என்பது அல்லாஹ்வின் மீது ஒரு மனிதன் முழுமையாக நம்பிக்கை வைப்பது. அல் இனாபா என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி செல்வது, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வது. இந்த இரண்டும், இது ஒரு அரைவாசி, இது ஒரு அரைவாசி, இந்த இரண்டும் சேர்ந்துதான் மார்க்க முழுமை பெறுகிறது என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தவக்குலை சரியாக எடுத்தால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் அழகாக அமையும். அதனாலதான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஜாமிஉல் உலூம் அல் ஹிக்கம் என்ற நூலிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய தவக்குல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தால் கிடைக்க வேண்டும் என்ற முழுமையான நம்பிக்கை இருப்பது போன்று, அவனை விட்டு எதுவெல்லாம் செல்ல வேண்டும், எந்த தீங்கு வரக்கூடாது என்று அவன் நினைக்கிறானோ அந்த விடயத்திலும் அந்த மனிதன் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருப்பது தவக்குல் என்பதாக இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த புரிதலோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவக்குல் இருக்க வேண்டும். தவக்குல் என்பது அல் இஸ்திஆனா, அல் இனாபா என்பது அல் இபாதா. இபாதத் செய்கிறோம், அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த இரண்டு பகுதியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழுமையான தீனை கொடுக்கிறது. முழுமையாக அல்லாஹ்வை வணங்குகிறான், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வே சார்ந்திருக்கிறான் என்ற இந்த ஒரு வசனத்தை தான் முதல் பகுதியை நிஸ்புத்தீனாகவும், இரண்டாவது பகுதியை அடுத்த பகுதியாகவும், முதல் பகுதி அரைவாசியாகவும் இரண்டாவது பகுதி அரைவாசியாகவும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரித்து விளங்கப்படுத்துகிறார்கள். அப்ப எனவே இந்த ஒரு நம்பிக்கை, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவக்குலை ஒரு பாடமாக படித்து கொடுத்தார்கள்.